ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஏற்கனவே சிகப்பு டைல் போட்டிருக்கீங்க. இப்போ வரப்போகிற சம்மருக்கு நீங்கள் ஏதாவது ஹீட் அதிகமாக இருக்குமே, கூல் ரூப் டைல்ஸ் மாதிரி எதுவும் மாற்றணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. உங்கள் வீட்டில் சிகப்பு டைல் போட்டிருக்கீங்க, இல்லை அங்கே நீர்க்கசிவு இருக்குது, இல்லை நீங்கள் டைல்ஸே போடலை, ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, சரி இப்போயாவது கூல் ரூப் டைல்ஸ் போடலாமா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கூல் ரூப் டைல்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் உங்களுக்கு லோக்கல்லே கிடைக்கும். பட் எல்லா டைமே அந்த அவேர்னஸ் இல்லை. ஏன்னா கூல் ரூப் டைல்ஸை நார்மலாக லோக்கலில் கிடைக்கிறத வாங்கி போட்டு நிறைய பேர் இன்றைக்கி சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. நாங்களே பார்க்குறோம், சார் இதை போட்டுட்டோம், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு. கண்டிப்பாக ஒன்றும் பெரிய ஒரு கம்பசூத்திரம்லாம் கிடையாதுங்க. கூல் ரூப் டைல்ஸ் போடுறீங்களா, இந்திய அரசாங்கத்தோட கட்டுமானத்துறைக்குன்னு பரிசோதனை கூடம் ஒன்று இருக்குது. அதுதான் நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ். அங்கே இந்த கூல் ரூப் டைல்ஸை ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த், தண்ணி எந்த அளவுக்கு இது உரியும், வாட்டர் அப்சார்ப்ஷன் செட், ஃப்ளாட்னஸ், டைமென்ஷன், இது எந்த அளவுக்கு தேய்மானம் ஆகும், இந்த விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு வாங்கி பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னாக்க, ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி தாங்க நம்ம குவாலிட்டி இருக்கணும். அந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னாக்க லோக்கலில் வாங்கி போடும்போது கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்டிங்ஸ் எல்லாம் ஒரு ப்ராடக்ட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம சொல்கிற மெத்தடில் டைல்ஸ் போட சொல்கிறோம். மெயினான விஷயம், வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணி டெரஸில் நீர்க்கசிவு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடணும். ரெண்டாவது, வாட்டத்தை கொடுத்து டைல்ஸை பிரேக் ஜாயின் மெத்தடில் பதிக்கணும். அதுவும் 8 mm கேப் விட்டு பதிக்கணும். அதே செராமிக் கூல் ரூப் டைல்ஸாக இருந்துச்சுன்னா 5 mm ஸ்பேசர் யூஸ் பண்ணி பதிச்சாலே போதுங்க. அடுத்தது கிரவுட் மெட்டீரியல். அந்த கேப்பில் கிரவுட் மெட்டீரியல் ஃபில் பண்ணுறத நல்ல ப்ராப்பராக செமி சாலிடாக கூழ் மாதிரி கரைச்சி விட்டு நம்ம ஊற்றி லெவல் பண்ணி எடுக்கணும். மெயினாக அடுத்த ஒரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 500-600 டைல்ஸ் பதிச்சிருக்காங்களா, அழகாக நடந்து பாருங்கள். டெய்லி முதல் நாள் பதிச்சதை மறுநாள் நடந்து பார்த்துட்டு ஏதாவது அன்பாண்டிங் டைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை எடுத்து மேசிரிட்டே, அப்பா திரும்பி அதை நல்லா பதிப்பா அப்படின்னு சொல்லி அதை பதிக்க சொல்லிவிடுங்க. என்னென்னா ஒரு 500-600 டைல்ஸ் பதிக்கும் போது 1-2 உங்களுக்கு அன்பாண்டிங் டைல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் அப்படியே கிரவுட்டை ஃபில் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு அதில் ஜல்லி வீரல் மாதிரி அப்படியே கிராக் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஒரு 4-5 டைலு போட்டு முடிச்சாச்சு, 2 வருஷத்தில் கிராக் ஆகிருக்கு, ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கா, அதான் கேப் விட்டு போட்டுறோம்ல, அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 டைலை போட்டுடலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. ஸோ மெயினான விஷயம், இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் கூல் ரூப் டைல்ஸ் பதிச்சிட்டிங்க அப்படின்னாக்க மழை காலமோ வெயில் காலமோ குளிர்காலமோ எப்பொழுதுமே நம்மளுக்கு டெரஸ் மூலமாக எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. வீடும் முழுமையாக பாதுகாக்கப்படும். நன்றி.